2025ல உலகம் முழுக்க அதிகமாக யூஸ் பண்ணி ரன் பண்ண நோவா பிளாஸ்ட் வெர்சஸ் 2025யோட அதிகமாக சேலான EOSL. இந்த ரெண்டுத்தையும் இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ஷூ யாராக இருக்குன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. ASICS நோவா பிளாஸ்ட் 5 உண்மையுமே ஸ்ட்ராவாவோட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உலகத்தில் யூஸ் பண்ணி ரன் பண்ண ஒரு ஷூனா அது நோவா பிளாஸ்ட் 5 தான் அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட். அண்ட் EOSL தான் அதிகப்படியாக செல்லான ஒரு மோஸ்ட் ஹைப்டு ஷூனே சொல்லலாம். இந்த ரெண்டு ஷூவுக்குமே பிகினர்ஸுக்கும் செட் ஆகும் அண்ட் கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஃபாஸ்ட் ரன்னருக்கும் செட் ஆகும். பட் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஷூவில் எதை பிக் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த ரெண்டு ஷூவை நான் கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த ரெண்டு ஷூவுமே இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு ஷூவுமே மோர் பாப்புலர் அமாங் ஆல் த ரன்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேஷுவல் கோருக்கும் இது பயங்கரமான ஒரு பாப்புலரான மாடலாக இருக்கிறதுனால இந்த ஷூவை நம்ம கம்பேர் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பர்சனலாக எனக்கு இந்த ரெண்டு ஷூவில் எது பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரேட். பட் ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் ஒரு ரன்னிங்க்கு நான் பர்சனலாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஷூ வந்து அவங்க டிசைன் பண்ணதும் கூட அந்த ஒரு டூ டிஃப்ரெண்ட் ரன்னிங் ப்ரொஃபைலுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ASICS நோவா பிளாஸ்ட் 5 வந்து என்னோட UK 8க்கு ஒரு 250 கிராம். 250லாம் என்ன கேட்டிங்கன்னா இப்போது எல்லா டெய்லி ட்ரைனருமே அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 250 தான் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே இருக்கணும் எல்லா டெய்லி ட்ரைனருக்கும். அதாவது ப்ரீமியம் டெய்லி ட்ரைனர் 10,000 ரூபாய் கிட்டத்தட்ட ரேஞ்சில் விற்கிற எல்லா ஷூஸுமே ஒரு சூப்பர்பான ஒரு அட்வான்ஸ்டு ஃபோமை யூஸ் பண்ணணும் அண்ட் 250 கிராமோடு தான் இருக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். பிகாஸ் அந்த காஸ்ட்டுக்கெலாம் எல்லாராலையும் கொடுக்கப்படுது, அதனால் எல்லோரும் கொடுக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ இதில் 250 கிராம் என்னோட UK 8க்கு அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க மிட் சோல் FF பிளாஸ்ட் மேக்ஸ். தோ இந்த FF பிளாஸ்ட் மேக்ஸ் ஆர் மேக்ஸ் இதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம் இல்லை, அதாவது சூப்பர் ஃபோம்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஃபோமில் கிடைக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் அந்த பவுன்சினஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஃபோம் மாதிரியே தான் நமக்கு ஃபீலை கொடுக்கும். ஒரு நார்மல் EVA ஃபோம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகாது. இன்ஃபேக்ட் இதில் வந்து இது பேசிக்காகவே ஒரு EVA தான். பட் EVAலே கொஞ்சம் நிறைய இன்னும் பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க, TPU பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறையா விதமான ஃபார்முலேஷனை வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி ஒரு யூனிக்கான ஒரு ஃபார்முலேஷனை சொல்லலாம். இவங்க தான் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ட்ராம்புலின் ஃபீல் நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னது நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே நோவா பிளாஸ்ட் 3லாம் உங்களுக்கு வந்து ஓடும்போது ஸ்ப்ரிங்கில் ஓடுற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். இதில் அந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் அண்ட் கொஞ்சம் மாடரேட் லைக் ஒரு கிரேசி ஸ்ப்ரிங்கினஸ் இல்லாமல் ஒரு மாடரேட் ஸ்ப்ரிங்கினஸ் அண்ட் நல்ல ஒரு குட் குஷனிங்கோடு வந்த ஒரு பாப்புலரான ஒரு ஷூ. இந்த ஷூவில் வந்து வேறு என்னென்னா அவுட் சோல்லாம். ஸோ இந்த ரெண்டு ஷூவுமே பேசிக்காக ஒரு ப்ரீமியம் ஷூ. அதாவது இந்த ரெண்டு ஷூவும் அவங்களோட ஹாட் செல்லிங் ஷூவாக இருக்கும். ஒரு பிராண்டோட சில மாடல்ஸ் வந்து பயங்கரமாக சேல் ஆகும். பிகாஸ் அதில் வந்து கொடுக்குற காசுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அந்த மாடல் தான் ASICஸ்லேருந்து நோவா பிளாஸும் அண்ட் Adidasலேருந்து EOSLும். அதனால் அதில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் பண்ணப்பட்ட ஒரு ஷூ தான். அண்ட் when it comes to EOSL இது வந்து ஒரு படி மேலே போயிட்டு என்னோடய UK 8க்குலாம் வந்து ஜஸ்ட் வந்து 220 கிராம் தான், லைட்டஸ்ட் ஆஃப் ஆல் த பஞ்ச். along with another shoe from Puma, Velocity Nitro 4, அதுவுமே கிட்டத்தட்ட 220 கிராம் தான். அண்ட் ஈவன் Rebel V5 from New Balance. ஸோ 220லாம் வந்து பேப்பர் மாதிரி இருக்கும், நீங்கள் காலில் போட்டால் தெரியவே தெரியாது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க மிட் சோல் இட்ஸ் அ சூப்பர் ஃபோம் Light Strike Pro. Not the 2025 Light Strike Pro but from 2024 Light Strike Pro. அதாவது அவங்களோட ரேசிங் ஷூஸ் இருக்குல்ல, Adios Pro 3, அதில் யூஸ் பண்ண அதே சூப்பர் ஃபோம் 2025 ஜான்வரி வரைக்குமே அடிடஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேசிங் மேரத்தானுக்கு ரேசிங்க்கு அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஷூ Adios Pro 3. அப்புறம் தான் Pro 4 லான்ச் ஆச்சு. Pro 3ல் வரைக்குமே அவங்க யூஸ் பண்ண ஃபோம் என்னென்னா Light Strike Pro. Pro 4லேயும் Light Strike Pro தான், பட் ஃபார்முலேஷன் வேறு. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து TPU மூலயமா அவங்க வந்து Light Strike Pro-வை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் Pro 4 they started making from a PIBA. ஒரு என்னது ஒரு ரியல் சூப்பர் ஃபோம் கூட பிளெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பர்சனலி இதனோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வந்து 2024 இந்த லைட் ஸ்ட்ரைக் தான் எனக்கு பர்சனலி பிடிக்கும். பிகாஸ் இது கொஞ்சம் லைக் சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும்.
இப்போ ஐ திங்க் ப்ரோ 4ல் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக கொடுத்தா கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரை பண்ணேன் ஸ்டோரில், எனக்கு சாஃப்டாக தான் இருந்துச்சு இதை விட. ஸோ லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ ஃப்ரம் 2024 ஃப்ரம் அடிடாஸ், பெஸ்ட்டு ரேசிங் ஷூ, ரேசிங் ஃபோம் அண்ட் க்ரேஸியான ஒரு ஸ்டாக்கைட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட ஹீலில் மட்டுமே 38லேருந்து 40 அண்ட் 4 ஃபுட்டில் வந்து 32லேருந்து 34. அண்ட் இதுவுமே வந்து மேசிவ் ஸ்டாக் ஹைட் வந்து நோவா பிளாஸ்ட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹீலில் 38 கிடச்சிரும், 4 ஃபுட்டில் 32, 30லேருந்து 32 கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டு ஷூவுமே ஒரு ஒரு ப்ரீமியமான நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரு ஷூ கொடுத்துட்ற மாதிரியான ஒரு ஷூவை தான் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஷூவை யாருக்காக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எதை வாங்குறது நிறைய பேர் கேட்குறாங்க. நான் இந்த ரெண்டு ஷூலையுமே இதில் கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஷூவில் ஒரு 30 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டேன், ஹாஃப் மேரத்தான் ஓடினேன். எனக்கு இந்த ரெண்டு ஷூவில் இஃப் ஐ எம் அ பிகினர், நான் இப்போ தான்ப்பா ஸ்டார்ட்டே பண்ணுறேன், நான் இப்போ தான் ரன்னிங்குள்ளேயே வரேன், எனக்கு வந்து ஒரு ஒரு ஷூ வேணும், எனக்கு வந்து ஆங்கிள் சப்போர்ட் வேணும், எனக்கு ஓவர் ப்ரொனேஷன்லாம் இருக்குது அப்படின்னா, ஓவர் ப்ரொனேஷனாக ஒன்றும் இல்லை, ஃப்ளாட் ஃபீயாக இருக்கும்ல, அடியில் வந்து ஆர்க்கே இல்லாமல் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இந்த இடத்துல ஆங்கிள் இருக்குல்ல, அது வந்து உள்ளுக்குள்ளே அப்படி வளையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஆர்க் இருந்தால் தான் அந்த இது வளையாது. உள்ள ஆர்க்கே இல்லை அப்படின்னா, அந்த ஆர்க் இல்லைன்னா வளைஞ்சிரும், இல்லை வளைஞ்சதுன்னா டிஸ்கம்ஃபர்ட் வலிக்கும். அவங்களுக்குலாம் அந்த ரெண்டு ஷூமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவங்களுக்குலாம் ப்ராப்பரான ஸ்டெபிலிட்டி ஷூ தான் நீங்கள் வாங்கணும். அது இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஆர்க் இருக்கிறவங்க அண்ட் ஹை ஆர்க் இருக்கிறவங்களுக்கான ஷூ தான் இந்த ரெண்டு ஷூவுமே. இந்த ரெண்டு ஷூவில் எந்த ஷூவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் பிகினர், நியூட்ரல் ஆர்க் இருக்குது அண்ட் ஒரு ஹை ஆர்க் இருக்குது, ஒரு ப்ரீமியமாக, அதாவது இந்த ஷூவோட ப்ரைஸ் வந்து லான்ச்சிங் ப்ரைஸை சொல்கிறேன், ரீட்டைல் ப்ரைஸ் சொல்கிறேன் 14,000, இது வந்து 16,000, சம்டைம் ஓவன் வந்து 17 நினைக்கிறேன். அதாவது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் காசை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை, ஒரு பெஸ்ட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஷூவை சொல்லுங்கள் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறீங்க. இந்த ரெண்டு ஷூவில் எதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவா பிளாஸ்ட் 5 ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நியூ கமர்ஸ் அண்ட் தென் ரெண்டு ஷூவுக்குமே ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இஃப் யூ ஆர் மோர் தென் 95 kg, 90 kg, இதுக்கெலாம் 90 kgக்கு மேலே இருந்தாலே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து யூ கேன் ஐ திங்க் 100 kg இருக்கிறவங்க கூட அதை நான் போட்டு ஓடுறாங்க, நான் அதை பார்க்குறேன். பட் பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா 95க்கு மேலே இருந்தாலும் இதனால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் 95க்கு மேலே இருந்தீங்கன்னா யூ நீட் மோர் ஸ்டேபிள்னஸ் வேணும்னா ஐ ரெக்கமெண்ட் சம் அதர் மேக்ஸ் வெர்ஷன் ஷூ வித் ஸ்டேபிள் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஷூக்கெலாம் ஐ ஓன்ட் ஈவன் ரெக்கமெண்ட் மோர் தென் 90 kg. 90 kgக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ளாட் அவுட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த ஷூவை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபார் பிகினர்ஸ், எனிமன் ஹூ இஸ் லெஸ் தென் 90 kg அண்ட் வாண்ட் அ ப்ரீமியம் டெய்லி ட்ரைனர் ஃப்ரம் ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷூ ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா, இந்த ஷூ தான் ஓரளவுக்கு இதை விட இது நல்லா ஸ்டேபிளான ஒரு ஷூ. பிளாட்ஃபார்ம் பாருங்கள், நல்லா ஒய்டராக இருக்கா, இந்த இடத்துல ஏதாவது கட் இருக்கா, கட் இருக்குது, ஆனால் இந்த லெவலுக்கு கட் இருக்கான்னு பாருங்கள், எவ்வளோ அக்ரெசிவாக அங்கே கட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா, இல்லை ஒரு ஸ்டேபிளான ரேட் இருக்கா, நம்ம பாதம் போயிட்டு நம்ம கால் போயிட்டு அப்படியே இதுக்குள்ளே உட்காந்துக்கும். இந்த உட்காந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேர் இருக்குது பாருங்கள், எல்லா சைடும் இதுலேயும் ஃப்ளேர் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல இல்லை பாருங்கள், கட் இருக்கிறதுனால இது இப்படி உள்ளுக்குள்ளே வளையிறதுக்கு உங்களுக்கு ஃப்ளாட் ஃபீயே இல்லைனாலும் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் ஈவோஸில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஷூ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் ரீசன் இஸ் தட் இந்த ஷூ தான் இந்த ஷூவை விட எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் அண்ட் கம்மியான ஸ்ப்ரிங்கினஸ். இது வந்து ஒரு உண்மையிலுமே வந்து நீங்கள் நடந்தாலே உங்களை வந்து மேலே இப்படி ஜம்ப் பண்ண வைக்கும், அந்த மாதிரியான ஒரு ஷூ, அந்த மாதிரியான ஒரு மிட்சோல். அப்போது பிகினர்ஸுக்கு அந்த மாதிரியான ஒரு பயங்கர எனர்ஜி ரிட்டர்ன் வந்து நடக்கிறதுக்கெலாம் சுத்தமாக ஆக்வர்டாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், இதை யூஓஸில் போட்டு கேஷுவல் வேரிங் எனக்கு அது அவங்களோட ஓன் விருப்பம். பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அது ரொம்ப எனக்குலாம் ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. அண்ட் பிகினர்ஸ் அதனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இனிஷியலாக. ஐ ரெக்கமெண்ட் நோவா பிளாஸ்ட் 5. ஓகேங்களா? இந்த ஷூவை நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த ஷூவும் பிகினர்ஸ் ரன் பண்ணலாம், அதாவது யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி பிரச்சனை இல்லை. நிறையா பேருக்கு வந்து ஹை ஆர்க் அண்ட் நார்மல் ஆர்க் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலி அவங்களுக்கு அந்த முட்டி சம்டைம்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், காஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்குலாம் ஸ்டெபிலிட்டி தேவையே இல்லை, இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் தேவையே படாது. அவங்களாம் எடுத்த உடனே இதில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா சில நியூ கமர்ஸோட பேஸ் ரேஞ்ச் எங்கே பார்க்குறேன்னா 6லேருந்து 7, 8, 9, 10, 11. அப்போ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க
நோவா பிளாஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில நியூ கமர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்த உடனே 5 நிமிஷம் பேசலாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குலாம் நான் இந்த இஓஎஸில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அடிக்கடி. பிகாஸ் அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. 5 மினிட்ஸ் ஸ்பேஸில் 5:30 மினிட்ஸில் ஓடும்போது அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டிலாம் பிரச்சனையாகவே இருக்காது. அந்த ப்ரொஃபைல் ஆஃப் ரன்னர்ஸுக்கு ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் இஓஎஸ்எல். when it comes to price, value for money, இந்த ரெண்டில் எதை அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃபன் நீங்கள் இஓஎஸ்எல் வந்து ரொம்ப டிமாண்ட். ஆக்சுவலி ரெண்டுமே பயங்கரமான ஒரு டிமாண்டிங்கான ஒரு ஷூ, டிமாண்ட் இருக்கிற ஒரு ஷூ. ஆனால் பட் இதோட ரீட்டைல் ப்ரைஸ் இதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது வந்து 16,000, இது வந்து 13,000. அட்லீஸ்ட் நோவா பிளாஸ்ட் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 11,000 ரூபாய்க்குனாலும் நீங்கள் பார்க்க முடியுது. மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்லாம் ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் சம்டைம் உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கிது நோவா பிளாஸ்ட்டுக்கு. இஓஎஸ்எலுக்கு ரேராக தான் வருது. கிடச்சிது ஆகஸ்ட்டில் வந்து நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பை பண்ணிவிட்டு 8,000 ரூபாய்க்கே கிடச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. 8,000 ரூபாய்க்கெலாம் இது வந்து ஒரு 4-5 மடங்கு வேல்யூ அது. பட் 95% ஆஃப் த டைம் இது ஆஃபரில் கிடைக்காது. அப்போ நான் இதை வந்து ஃபுல் ப்ரைஸில் தான் வச்சுக்கணும். இதை நான் வந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி இப்போ அதிகமாகவே டிஸ்கவுண்ட்டில் போகும். பிகாஸ் நோவா பிளாஸ்ட் 6 வந்து இட்ஸ் கோன் டு லான்ச் இன் மே ஆர் ஜூன். அப்போது டுவோர்ட்ஸ் இந்த மார்ச் எண்ட்லலாம் உங்களுக்கு பயங்கர சேலில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் ஒரு 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் இருக்க ஒரே பிரச்சனை, இந்த சாஃப்ட்னஸ் பவுன்ஸியான இந்த மிட்சோல். இது 500 கிலோமீட்டர் வரும் நீங்கள் இஃப் யூ ஆர் லெஸ் தென் 90 kg. அதுக்கு மேலே வருமானம் கண்டிப்பாக வரும். நான் பர்சனலாக இதான் நான் அசியூம் பண்ணுறேன். கண்டிப்பாக இது 600லேருந்து 800 கிலோமீட்டர் தாராளமாக வரும். பட் சின்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே ஃப்ளாட் ஆகுதுன்னு சொல்கிறதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் லைக் 10,000 கிடச்சுன்னா திஸ் இஸ் அ பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. பட் if you don't need a stability, if you don't have any problem with your ankle, cough, and you run faster, you need one shoe for all of your marathon training, that is slow run, interval, fast, tempo, long run, not for long run, half marathon, long run okay. அப்படின்னா ஒரு ஷூ 16,000 ரூபாய் முழு காசை கொடுத்தே வாங்கினாலும் பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி நான் அதை சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோன் 1000 கிலோமீட்டர்லாம் நான் பர்சனலி வந்து இந்த லைட் ஸ்ட்ரைக் ப்ரோவை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 வருஷமாகவே தெரியும் இண்டஸ்ட்ரியில். அடியோஸ் ப்ரோ 3 வந்து ரேசிங் ஷூவே 1000 கிலோமீட்டர் வரும்னு நான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் 1000 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த ப்ரைஸுக்கு இதில் இருக்கிற அந்த வேல்யூ இருக்குல்ல, ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, இது கொடுக்குற அந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, அன்மேட்சபிள், அன்பேரலபிள். ஆனால் நாட் ஃபார் பிகினர்ஸ். இந்த பிகினரை தாண்டி இருக்கிறாங்களே இன்டர்மீடியட் ரன்னர்ஸ் டு த எலிட், அந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன் ஷூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் மேரத்தான் ட்ரைனிங்னா அது இந்த ஷூ. அதனால் 16,000 ரூபாய் தாராளமாக கொடுத்து வாங்கினாலும் இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஷூவை 10,000 ரூபாய்க்கு 11,000 ரூபாய்க்குள்ள வரைக்கும் நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிகினர்ஸ் 90% ஆஃப் த பிகினர்ஸுக்கு இந்த ஷூ தான் இந்த ஷூ தான் உங்களுக்கு செட் ஆகும். இது செட் ஆகாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் செட் ஆகும். ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து 16,000 ரூபாய்க்கு 1000 கிலோமீட்டர் வரும்ன்றனால இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கால் உடையது நிறையா சான்சஸ் இருக்குது. நானும் அந்த மாதிரி தான் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் 2017. சரி ரன்னிங்கை சும்மா ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து கால் ட்விஸ்ட் ஆகி இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் ரன்னிங்கே. 2024 எண்டில் தான் சரி திரும்பி ரன்னிங்கை ஆரம்பிப்போன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க 9 out of 10 டைம்ஸ் நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்ணை மூடிட்டு இந்த ஷூ போகலாம். நீங்கள் இதில் ஓடுற ஒவ்வொரு கிலோமீட்டரும் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அந்த ஸ்லோ ரன்னிங் போகிறாங்கல்ல 6, 7, 8, 9 அந்த பேஸில் ஓடுறவங்களுக்கு இந்த ஷூவில் ஓடும்போது அவங்க ரன்னிங்கை எக்ஸ்ட்ரா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஷூ 5 மினிட்ஸ் பேஸில் ஓடுறவங்களுக்கு அவங்களோட எஃபர்ட்டை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓட வைக்கும் இஓஎஸ்எல். ஸோ யா, தட்ஸ் இட் ஃப்ரம் மீ.